மகாராஷ்டிரா முதலமைச்சராக பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்ற 10 நாட்களுக்கு பிறகு ஒரு வழியாக அமைச்சரவையை இறுதி செய்து பதவியேற்பை நிறைவு செய்திருக்கிறது மகாயுதி கூட்டணி. 33 ஆண்டுகளுக்கு பிறகு மகாராஷ்டிராவின் நாக்பூரில் உள்ள ராஜ்பவனில் நடந்த அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் 33 அமைச்சர்களும் 6 இணை அமைச்சர்களுமாக 39 பேர் பதவியேற்றுள்ளனர். பாஜகவில் இருந்து 19 பேரும், ஷிண்டே சிவசேனாவில் இருந்து 11 பேரும், அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸில் இருந்து 9 பேரும் பதவியேற்றிருக்கின்றனர். முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்கள் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோரோடு சேர்த்து தற்போது 42 பேர் அமைச்சரவையில் இருக்கின்றனர். ஆனாலும் இன்னும் எந்த அமைச்சருக்கு எந்த துறை என்பது முடிவாகவில்லை. கூட்டணியில் இருக்கும் 3 கட்சிகளும் இதற்கு முன் எந்த துறையை கைவசம் வைத்திருந்தனரோ அதே துறைகளை மீண்டும் ஒதுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இது தவிர ஒரு சில முக்கிய துறைகளுக்கு 3 கட்சிகளும் குறிவைப்பதால் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே துறைகள் ஒதுக்கப்படும் என பாஜக மாநில தலைவர் சந்திரசேகர் பவான்குலே தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிரா மாநில அமைச்சரவை டெல்லியில் முடிவு செய்யப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை மறுத்த அவர், பாஜக தேசிய தலைமை தங்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கியதாக கூறியிருக்கிறார். இதனால் தற்போதைய அமைச்சரவையை சாதி மற்றும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மண்டலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் அமைத்திருக்கிறது மகாராஷ்டிரா மாநில பாஜக. மகாராஷ்டிரா பாஜகவின் ஓபிசி முகமான மாநில தலைவர் சந்திரசேகர் பவான்குலே இந்த முறை அமைச்சரவையில் இணைக்கப்பட்டிருக்கிறார். ரவீந்திர சாவன், முங்காம் திவார் ஆகியோர் முக்கிய தலைவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்படாததால் இருவரில் ஒருவர் மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டேவின் மகள் பங்கஜா முண்டேவுக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் கிடைத்திருக்கிறது. மகாராஷ்டிரா மன்னர் சிவாஜியின் வாரிசான சிவேந்திர ராஜேவுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கி பட்னாவிஸ் மராத்தா மக்களுக்கு எதிரான தலைவர் என்கிற விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது பாஜக. பட்னாவிஸுக்கு நெருக்கமான வடக்கு மகாராஷ்டிராவைச் சேர்ந்த கிரிஷ் மகாஜன் மற்றும் அமித்ஷாவுக்கு நெருக்கமான ஆஷிஷ் ஷெலார், முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயண் ராணேவின் மகன் நிதிஷ் ராணே ஆகியோருக்கும் அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா, அப்துல் சத்தார், தீபக் கேசர்கர், தானாஜி சாவந்த் ஆகியோருக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கவில்லை. விதர்பா ஒருங்கிணைப்பாளராக இருந்த நரேந்திர போண்டேக்கர் தனது கட்சி பதவியையே ராஜினாமா செய்துவிட்டார். இந்த அதிருப்தி கட்சிக்குள் மேலும் பரவிவிடாமல் தடுத்து நிறுத்தும் விதமாக ஒரு அமைச்சருக்கு 2.5 ஆண்டு காலம் மட்டுமே பதவிக்கு வாய்ப்பு என அறிவித்திருக்கிறார் ஏக்நாத் ஷிண்டே. இதனால் தற்போது வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பவர்கள் விசுவாசத்துடன் காத்திருந்தால் அடுத்த 2.5 ஆண்டுகளில் வாய்ப்பு வழங்கப்படும் என்கிற மெசேஜை அனுப்பியிருக்கிறார். அஜித் பவார் இன்னும் ஒருபடி மேலே சென்று 2.5 மாதங்களில் கூட அமைச்சர்களின் பதவி பறிக்கப்படும் என தனது கட்சி அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அவரது கட்சியிலும் சாகன் பூஜ்பால், திலீப் வால்சே பாட்டீல் ஆகியோருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கும் சாகன் பூஜ்பால் நாக்பூரில் அஜித் பவார் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை புறக்கணித்து விட்டார். பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த நரஹாரி ஷிர்வால், பாராமதி மக்களவை தொகுதிக்குட்பட்ட இந்தூர் தொகுதி எம்எல்ஏ தத்தாத்ரேயா பார்னே ஆகியோருக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் சமூக வாக்குகளை கவர்வதற்காக ஹசன் முஷ்ரிஃபுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கியிருக்கிறார் அஜித் பவார். 42 பேர் கொண்ட அமைச்சரவையில் ஹசன் முஷ்ரிஃப் மட்டுமே ஒரே முஸ்லிம் அமைச்சர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாஜகவை பொறுத்தவரை தற்போது அமைச்சரவையில் விடுபட்டிருக்கும் முக்கிய புள்ளிகளுக்கு கட்சிக்குள் அமைப்பு ரீதியாக முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ். இது போக அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்து பெர்ஃபார்மன்ஸ் ஆடிட் நடத்த மகாயுதி கூட்டணி தலைவர்கள் முடிவு செய்திருப்பதாகவும் தேவேந்திர பட்னாவிஸ் கூறியிருக்கிறார். அதன்படி பார்த்தால் தற்போதைய மகாராஷ்டிரா அமைச்சரவையில் கூட்டணி சூழலுக்கு ஏற்ப அவ்வப்போது அமைச்சரவை மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். தற்போதைக்கு பாஜக பலமாக இருக்கும் மேற்கு மகாராஷ்டிராவில் இருந்து 10 பேரும், விதர்பாவில் இருந்து 9 பேரும், தானே கொங்கன் மண்டலத்திலிருந்து 8 பேரும், தெற்கு மகாராஷ்டிராவில் இருந்து 7 பேரும், மராத்தா மண்டலத்தில் இருந்து 6 பேரும், மும்பையில் இருந்து 2 பேரும் அமைச்சர்களாக்கப்பட்டுள்ளனர். அதிகபட்சமாக புனே மாவட்டத்தைச் சேர்ந்த 4 எம்எல்ஏக்களும், ஏக்நாத் ஷிண்டேவின் சொந்த மாவட்டமான சத்தாராவைச் சேர்ந்த 4 எம்எல்ஏக்களும் அமைச்சராக்கப்பட்டுள்ளனர். இன்னும் யாருக்கும் துறைகள் ஒதுக்கப்படாத நிலையில் அடுத்த ஓரிரு நாட்களில் துறைகளை ஒதுக்கிவிட்டு முதல் 100 நாட்களுக்குள் நிறைவேற்ற வேண்டிய பணிகளை முடிக்கிவிடும் மும்முரத்தில் இருக்கிறார் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ்.